டிஃப்ரென்ஸ் கர்வோட ஷெடியூல் தான் பார்க்குறோம். இப்போ ஷெடியூல் பார்த்துட்டு அடுத்தது கிராஃப் பார்க்க போகிறோம். அண்ட் இன்டிஃப்ரெண்ட் ஷெடியூல் மே பி டிஃபைன்ட் as a schedule of various combinations of two commodities which will the same level of satisfaction. Two commodities இருக்க போது அதில் வந்து வேரியஸ் காம்பினேஷன்ஸ், ஆனால் இதில் கிடைக்க போகிற இந்த டூ கமாடிட்டிஸ் இருக்கு பார்த்தியா, அதில் ஒரு சேம் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கு இன் அதர் வேர்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷெடியூல் இஸ் எ ஷெடியூல் table which shows the different combination of two goods that equal satisfaction to the consumer. கன்சியூமருக்கு ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்க ரெண்டு குட்ஸ்க்கு ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும். இந்த கன்சியூமர் டேபிள் ஹேஸ் 5 காம்பினேஷன் ஆஃப் 2 கமாடிட்டிஸ். என்ன கமாடிட்டிஸ்னால் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். ஓகேங்களா? ரெண்டு கமாடிட்டிஸ் வந்து ஆப்பிள் ஆரஞ்சுன்னு ரெண்டு கமாடிட்டிஸ் இருக்குது. 5 காம்பினேஷன்ஸ் 5 காம்பினேஷன்ஸ், அதாவது ஒரு ஒரு 5 ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் ஆஃப் த காம்பினேஷன் அதாவது ஆப்பிள் ஆரஞ்ச் ஈச் ஆஃப் தீஸ் காம்பினேஷன்ஸ் கிவ் த கன்சியூமர் த சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு ஆப்பிள் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு 20 ஆரஞ்சு அதே சேம் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்ன கிடைக்கிது அப்படின்னா 5th 5 ஆப்பிள் சாப்பிட்டு 9 ஆரஞ்சு சாப்பிடும்போது ஈக்குவல் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து கன்சியூமருக்கு கிடைக்கிது வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். எந்த ஒரு வேறுபாடும் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கிது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன். இந்த ஷெடியூல் த காம்பினேஷன் ஆர் அரேஞ்ச்ட் இன் சச் எ வே தட் த கன்சியூமர் இஸ் இன்டிஃப்ரெண்ட். எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒரே லெவலில் தான் அவங்களும் கன்சியூம் பண்ணுறாங்க ப்ராடக்டை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. 1 ஆப்பிள் 20 ஆரஞ்ச் கன்சியூம் பண்ணும்போது இது வந்து கன்சியூமர் வந்து இன்டிஃப்ரெண்ட் அமங் த காம்பினேஷன்ஸ், எந்த ஒரு இன்டிஃப்ரென்ஸும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் இல்லாமல் பண்ணுவாங்க, எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல். இதை வந்து ஹென்ஸ் திஸ் ஷெடியூல் இஸ் கால்ட் இன்டிஃப்ரெண்ட் ஷெடியூல். இதை தான் வந்து நம்ம இன்டிஃப்ரெண்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறோம். சேம் லெவல் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். 2 கமாடிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? 5 காம்பினேஷன்ஸ் இல்லாட்டி எத்தனை வேரியஸ் காம்பினேஷன் கூட இருக்கலாம். 2 கமாடிட்டிஸில் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் தான் சொல்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டிஃப்ரெண்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தர் பி பெட்டர் ஆஃப் நார் வர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது. இது வந்து பெட்டர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் பெட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். வர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். என்னது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து டிமினிஷிங் லோயர் ஸ்டேஜ் போகிறது தான் வந்து வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? விச் எவர் காம்பினேஷன் ஹீ சூசஸ். காம்பினேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதா ஹீ சூசஸ் தான். இந்த இன்டிஃப்ரெண்ட் ஷெடியூல் நம்ம சொல்கிறோம்ல, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஃபார் இது வந்து ஐசோ யூட்டிலிட்டி கர்வ் ஆர் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் டயக்ராம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் அஸ் எ ஆப்பிள், ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் அஸ் எ ஆரஞ்ச். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் அஸ் எ ஆப்பிள், ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் அஸ் எ ஆரஞ்ச். செகண்ட் டைமில் காம்பினேஷன் 1 ஆப்பிள் and 20 orange are represents combinations of 1 apple 20 orange. 1 apple 20 orange represents as a or சொல்கிறாங்க. அதே வந்து S represents 2 apples 15 oranges. சிமிலர்லி யூவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூவி வந்து சேம் பாயிண்ட்ஸ் அப்டைன் தான் சொல்கிறாங்க. திஸ் 5 points give the same level of satisfaction. The consumer will be neither better off not worse off. Increase ஆகல decrease ஆக choosing any one of these points. When one joins all these 5 points or STUV one can get the difference curve, indifference curve IC அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த கர்வ் பேர் தான் IC indifference. இது வந்து எல்லாமே ஜாயிண்ட் ஆகிறது. கேன் திஸ் பாயிண்ட்ஸ் joins all these 5 points. When one joins all these 5 points is the IC அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த இன்டிஃப்ரென்ஸ் மேப் வந்து பார்க்குறோம். அதாவது நமக்கு வந்து ஒரே ஒரு இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் மட்டும்தான் போட்டோம். அதாவது இந்த டேபிள் ஒரே ஒரு டேபிள் வச்சு ஒரே ஒரு இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் போட்டது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம் ஆக்சுவலாக RSTUV IC1 மட்டும்தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு 4 டேபிள் 5 டேபிள் டயக்ராம் வச்சு நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவரல், அதாவது இன்டிஃப்ரென்ஸ் மேப் பொறுத்தவரை செவரல் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் ஈச் ரெப்ரசென்டிங் ஆன் இன்டிஃப்ரென்ஸ் ஷெடியூல். ஓகேங்களா, செவரல் அதாவது இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டேபிள் இதே மாதிரி டயக்ராம் போட்டு நம்ம போட்டுறோம் அப்படின்னா ஒரே டைமிங்கில் நிறைய காம்பினேஷன்ஸ் இஸ் ஏ ஃபேமிலி ஆர் collection set of indifference curve corresponding of different level of satisfaction. ஒரு இது மட்டும் இல்லாமல் 3 4 5 வரைக்குமே நம்ம போடலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப ஹை. ஆக்சுவலாக எல்லாமே ஈக்குவல் தான். இதை விட இது கம்பேர் பண்ணும்போது பிஏ விட IC2 விட கம்பேர் பண்ணும்போது IC1 வந்து இது வந்து ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதை விட லோ, அதை விட அப்பர் அப்படிங்கிறது லோயர் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 3ல் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் மேப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டிஃப்ரென்ஸ் கர்வ், இன்டிஃப்ரென்ஸ் மேப். ஃபஸ்ட்டு இன்டிஃப்ரென்ஸ் ஷெடியூல் பார்த்தோம், அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் பார்த்தோம், அதுக்கடுத்து இன்டிஃப்ரென்ஸ் மேப். ஓகேவா, இது புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாப்பிக்கு. டேபிள்ஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 கமாடிட்டிஸு ஈக்குவலான சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் மெஷர், இது வந்து ரேங்க் பண்ணுறாங்க. ஆர்டர், ரேங்க்கு, ஆர்டினல் நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள், ஒரு ஆப்பிள் 20 ஆரஞ்சு, இது ரெண்டுமே ஒரு கன்சியூமர் எடுத்துக்கும் போது ஈக்குவல் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. இதை தான் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி RSTUV அப்படிங்கிறது ஒரு மெஷர் நாட் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் டு த ஆப்பிள், ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் டு த ஆரஞ்ச். RSTU மெஷர் பண்ணும்போது ICU இன்டிஃப்ரென்ஸ் கர்வ், இது வந்து ஐசோ யூட்டிலிட்டி கர்வ்னு சொல்லலாம். ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கர்வ்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டிஃப்ரென்ஸ் கர்வ், தட்ஸ் ஆல். இதை ஆர்டினல் யூட்டிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதில் ஆர்டினல் யூட்டிலிட்டியில் தான் வந்து இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் வந்து வரும்.